சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்க கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு ஒரு குண்டாவில் போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. அதோட ஒரு கனிஞ்ச வாழைப்பழத்தையும் போட்டு நல்லா மசிச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை, பால், ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மசிச்சுட்டு எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. நான் ப்ரெட்டை வந்து ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் எட்ஜஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரெட் எடுத்து நம்ம எடுத்து வச்சு இந்த ஃபில்லிங்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டு ஒரு பேனில் நெய் விட்டு நல்லா நிறைய நெய் விட்டுக்கோங்க. நிறைய நெய் விட்டுட்டு நம்ம வச்சுருந்த ஃபில்லிங்கோடு வச்சு ப்ரெட்டை போட்டு நல்லா டீப் ஃப்ரையாக பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸுங்க. இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஈஸி தான். நம்ம இதை வந்து செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு திருப்பி திருப்பி கேட்பாங்க. அது மேலே கொஞ்சமாக தேன் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்ச லைக் போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.